My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஒட்டுமொத்தமா 4 சுற்றுகள் 4 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த வீடியோல இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், இந்த 4 ரவுண்டுக்கும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுக்கு போலாமா, சீட்டு கிடைச்சவங்க அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு போகணும்னா என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய என்டையர் ப்ராசஸையும் ஒரு வீடியோல நம்ம கொண்டு வர போறோம். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். I'm going to explain about all the rules and regulations related to the 4 rounds of medical counseling. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இதுல சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுடைய கவுன்சிலிங் சார்ந்த விஷயங்கள் தான். ரெண்டாவது, இந்த வீடியோ ஒரு தடவை பாக்குறதோடு இல்லாம 2 அல்லது 3 தடவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் இதனுடைய என்டையர் விஷயங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய கவுன்சிலிங்ல எந்த விதமான தவறுகளும் செய்யாம நம்ம இருக்க முடியும். மோர் ஓவர், இந்த வீடியோல நிறைய மாணவர்கள் கடந்த ஆண்டு என்ன மாதிரியான தவறுகளை செஞ்சிருக்கிறாங்க, அது அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், சில முக்கியமான காமன் ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஈச் ரவுண்ட். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்ம புதுசாக தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணேன், அதேவே செகண்ட் ரவுண்டுக்கு எடுத்துக்குவாங்களா அப்படின்னா இல்ல. செகண்ட் ரவுண்டுக்கு புதுசா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். தேர்ட் ரவுண்ட் நீங்க போறீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டுக்கும் புதுசா போடணும். ஃபோர்த் ரவுண்ட் போறீங்கன்னா ஃபோர்த் ரவுண்டுக்கும் புதுசா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஈச் ரவுண்ட்ஸ். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஈச் ரவுண்ட். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவசியம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க இப்ப பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு கவுன்சிலுக்கு இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, இந்த அளவுக்கு டிடிஎஸான ப்ராசஸா இருக்காது. நீங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதாக இருந்தா செகண்ட் ரவுண்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுடைய வில்லிங்னஸ் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான சின்ன ஸ்டெப் தான், ஒரு வெரி ஃபியூ ஸ்டெப்ஸ் அதை நீங்க பண்ணணும். தேர்ட் ரவுண்டுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டுக்கு ஃபீஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆல் ரவுண்ட்ஸ். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் இஸ் எசென்ஷியல். எசென்ஷியல் தான் போட்டிருக்கேன். ஏன் எசென்ஷியல் அப்படின்னா, நீங்க ஒரு சாய்ஸஸ் போட போறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க, அந்த சாய்ஸ் ஆர்டர் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட போறீங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாய்ஸஸை லாக் பண்ண போறீங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ள நீங்க சாய்ஸஸை லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது எசென்ஷியல். சாய்ஸ் லாக் பண்ணாம விட்டா என்ன சார் ஆகும், பின்னாடி நான் வீடியோல சொல்றேன். அடுத்ததா, இந்த வீடியோல நான் சொல்றது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பத்தி தான். இதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங் இருக்கு. ஆனா இங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஆல் இண்டியாவுக்கு பொருந்தும்னு எடுத்துக்கூடாது. இது தமிழ்நாடு கவுன்சிலிங்குடைய ரூல்ஸ். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, எந்த கேட்டகரியில் எடுத்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல் இண்டியாவுக்கு பொருந்தாது. அதுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட ஒத்து போகும், ஆனா சில வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதே மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோவையும் பதிவு செய்யறேன். அடுத்த விஷயம், டோன்ட் டூ சாய்ஸ் ஃபில்லிங் இன் மொபைல் போன். இதுதான் இருக்கிறதுலே, இந்த 3 விஷயங்களை விட இந்த விஷயம் தான் இருக்கிறதுலே பெரிய கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுற விஷயமும் இதுதான். மொபைல் போன்ல டக்குன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன்னு பண்ணுவாங்க. கடைசியில சீட் அலாட்மெண்ட் வரும்போது, நீங்க விரும்பாத ஒரு காலேஜ் எனக்கு வந்துருச்சு சார், நான் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்னு நினைச்சேன், அதைத்தான் நான் முன்னாடி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஆனா அது வேற மாதிரி வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாய்ஸ் லாக் பண்ணும்போது போனை ஓப்பன் பண்றேன், போன்ல ஓப்பன் பண்ணி சாய்ஸ் லாக் பண்றேன் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாது. போன்ல சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ப்ராசஸை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா யூ ஹாவ் எ வெரி ஸ்மால் டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேல நீங்க எதை டச் பண்றீங்க, எது மாறுது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. லேப்டாப்போ அல்லது டெஸ்க்டாப்போ யூஸ் பண்ணுங்க. இது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் போன்ல நான் டெஸ்க்டாப் வெர்ஷன் போட்டு அந்த மாதிரி செக் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கேயும் சில மாணவர்கள் தவறு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆசிரியரா, ஒரு மென்டரா நிறைய மாணவர்களை, ஆயிரக்கணக்கான மாணவர்களை நம்ம ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் காலேஜஸ் கவுன்சிலிங் புரிய, இன்ஜினியரிங் காலேஜஸ் கவுன்சிலிங் புரிய ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அனுபவங்களை நம்ம கிட்ட சொல்லும் போது அவங்களுடைய வலிகளை, வேதனைகளை புரிஞ்சதுனால அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, வெரிஃபை த சாய்ஸ் ஆர்டர் பிஃபோர் லாக்கிங் யுவர் சாய்ஸஸ். இந்த சாய்ஸ் லாக்கிங் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஆர்டர் கரெக்டா இருக்கா, 1 2 3 4 5 6 சொல்லி வரிசையா நீங்க போடுவீங்க இல்லையா, அந்த ஆர்டர் கரெக்டா இருக்காங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். நீங்க வெளியே போய் ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லயே நீங்க பண்ணீங்கன்னா கூட
அப்பவே லாக் பண்ணிட்டுலாம் வராதிங்க. அந்த சாய்ஸ் ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு வாங்க, பொறுமையா நீங்க உட்காந்து எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை லாக் பண்ணுங்க. ஒரு தடவை லாக் பண்ணிட்டா திரும்ப எதையுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் முக்கியமான ரூல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். இப்போ வரைக்கும் வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ டெஃபினட்டா கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். நீங்க ஃபாஸ்ட் மோட்ல வச்சு பாக்குறதுனால பாத்துக்கோங்க. ஆனா முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் திங், எவ்ரி ஒன் கேன் அட்டன். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீட்ல குவாலிஃபை ஆன எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீட்ல குவாலிஃபைங் மார்க் 177 பிளஸ் ஃபார் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி அண்ட் 213 பிளஸ் ஃபார் ஜெனரல் கேட்டகரி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். குவாலிஃபை ஆயிட்டேன் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து ரேங்க் லிஸ்ட்ல பேர் வரணும். தமிழ்நாடு கவுன்சிலிங் தானே போறோம். ஸோ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அடுத்ததா ஆல் காலேஜஸ் அண்ட் ஆல் கேட்டகரி ஆஃப் சீட்ஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்துடும். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள், அனைத்து விதமான அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகள், அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இவங்க எல்லாருமே இதுக்குள்ள வந்துருவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இங்க வராது, அது ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வரும். இதுல எல்லா டைப் ஆஃப் கேட்டகரி சீட்ஸ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கம்யூனல் ரிசர்வேஷன் சீட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ அண்ட் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவைலபிள். ஓகே சார், நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், அந்த ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது நீங்க பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட், டெபாசிட் அமௌண்ட் கவர்மெண்ட் கோட்டாவா இருந்தா 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா 1 lakh. நீங்க ரெண்டு பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா 1,30,000 சிங்கிள் பேமெண்ட்ல நீங்க பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். ஒன்ஸ் யூ மேக் த பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, காலேஜஸை வரிசைப்படுத்த போறோம். 1 2 3 4 சொல்லி நீங்க உங்களுடைய ஆர்டரை நீங்க ஃபில் பண்ணுவீங்க. அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. ஸோ இந்த சாய்ஸ் லாக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவீங்க. ஒன்ஸ் சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்சுன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ணணும், ஆன்லைன்ல பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த காலேஜுக்கு போகலாம். இப்போ சீட்டு கிடைச்சிருச்சு இல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சிலருக்கு சீட்டு கிடைச்சிரும், நிறைய பேர் சீட்டு கிடைக்காம வெயிட் பண்ணுவாங்க. சீட்டு கிடைத்த மாணவர்கள் அந்த கல்லூரியில சேர்றதாக இருந்தா ஜாயினிங் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த காலேஜ்ல சேராம விடலாம். அதைத்தான் நம்ம ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்றோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா அதுதான். ஆனா இந்த ஃப்ரீ எக்ஸிட்ங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முடிவுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட்ல சீட்டை விட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட்டு கிடைக்கல சார்னு புலம்புனா நிறைய மாணவர்களை வருஷம் பார்த்துட்டு தான் வரும். அந்த மாதிரி தப்ப நீங்க செஞ்சிடாதீங்க. ஸோ சீட்டு கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ ரவுண்ட் 2 போயிடலாம். சரிங்களா? ரவுண்ட் 2 போயிடலாம். இப்போ ரவுண்ட் 2க்கு யார் எலிஜிபிள் சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண சீட்டு கிடைக்கல, ஐம் நாட் ஹோல்டிங் எனி எம்பிபிஎஸ் சீட் ஆர் பிடிஎஸ் சீட் என்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல சார், எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு, ஆனா அந்த சீட்டை விட அந்த காலேஜை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன் வேணும்னு நினைக்கிறேன், நான் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம்? தாராளமா இந்த ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணக்கூடிய மாணவர்கள் தாராளமா இந்த செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுலயும் எல்லா காலேஜஸும் எல்லா கேட்டகரி ஆஃப் சீட்ஸும் வரும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ எல்லாமே வரும். அண்ட் இந்த ரவுண்ட்லயும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது அவைலபிள். ஆனா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணணும். பொதுவாக அந்த டேட் வந்து செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும், அல்லது செகண்ட் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கிற டைம்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா அல்லது அந்த காலேஜ்ல சேராம விட்டீங்கன்னா அதை ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொன்னபடி அந்த ப்ரொசீஜர் சேம் இஸ் காமன் ஃபார் ஆல் த ரவுண்ட்ஸ், பட் ரூல்ஸ் மட்டும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் இந்த செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பேசினேன் இல்லைங்களா, அதை திரும்ப ஒரு தடவை கேட்டுருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிஸ்பா அகாடமில இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எனக்கு வேணும், நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா மிஸ்பாவுடைய நீட் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம். வி டூ சாய்ஸ் ஃபில்லிங், வி கவர் ஆல் த ப்ரியாரிட்டி ஆர்டர். தமிழ்நாடு காலேஜஸ், கவர்மெண்ட், பிரைவேட், மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ன மாதிரி நீங்க யோசிச்சீங்கனாலும் எல்லாத்துக்கும் எப்படி கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது அப்படிங்கிறத முழுக்க நம்மளே என்ன பண்றோம் அப்படின்னா செய்றோம்.
எனக்கு நான் ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னாலும் நீங்க அந்த மாதிரி கைடன்ஸ் சப்போர்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து கம்ப்ளீட் ப்ராசஸை நீங்களே எடுத்து பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா எஸ், நம்ம டீம் வந்து கம்ப்ளீட்டா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் என்டையரா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் எந்த ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைக்குதோ ரீஅலாட்மெண்ட் போனாலும் சரி எல்லா ப்ராசஸ்லயுமே நம்ம டீமே என்ன பண்ணிக்குவாங்கன்னா அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாத்தையுமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். பேமெண்ட் பார்ட் மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது, 1-to-1 என்கிட்ட பேசணும், அல்லது என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் செப்பரேட் நம்பர்ஸ் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த நம்பருக்கு 9514424475 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீட் கம்பெனியன் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் இந்த மாதிரி மெசேஜ் போடுங்க, ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ற மாணவர்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் அப்படிங்கிறது கடந்த 5-6 வருடங்களா நம்ம இதை கொடுத்துட்டு தான் வரும். அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 1,36,500 பிளஸ் மாணவர்களும் பெற்றோர்களும் நம்மளுடைய சேனல்ல இணைந்திருக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ ரவுண்ட் 3 பார்த்தலாம். ரவுண்ட் 3க்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் நாட் ஹோல்டிங் எ சீட், என்கிட்ட இது வரைக்கும் எந்த சீட்டும் இல்லை சார், சீட்டே கிடைக்கல சார் அப்படின்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெண்டாவது, எனக்கு சீட் கிடைச்சிருச்சு, ஹோல்டிங் பிடிஎஸ் வச்சிருக்கேன், அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா வச்சிருக்கேன், கவர்மெண்ட் கோட்டா வச்சிருக்கேன், நான் கவர்மெண்ட் காலேஜ் எதிர்பார்க்குறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டால இருந்து கவர்மெண்ட் கோட்டா வேணும்னு ஆசைப்படுறேன், நான் பிடிஎஸ்ல இருந்து எம்பிபிஎஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என்ஆர்ஐல வச்சிருக்கிறேன், மேனேஜ்மெண்ட்ல கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறேன், ஃபீஸ் கம்மியா இருக்குமே அப்படின்னு, அந்த மாதிரி நீங்க ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்களும் இந்த தேர்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3 ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் அலோவ் பண்றாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஃப்ரீ எக்ஸிட்ங்கிறது வேறுபடும். ஸோ அதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்ததா, who cannot attend, இந்த தேர்ட் ரவுண்ட்ல யாரு அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, those who have resigned after the cut off date, அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த கட் ஆஃப் டேட்டை தாண்டி நீங்க போய் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா பை த டைம் ரவுண்ட் 3 ஆரம்பிச்சிருப்பாங்க. ரவுண்ட் 3 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 2 சீட்டை ரிசைன் பண்ணீங்கன்னா யூ cannot participate in ரவுண்ட் 3. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆல் த காலேஜஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். கவர்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ இதெல்லாமே இங்க வரும். இந்த தேர்ட் ரவுண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த என்ஆர்ஐ கோட்டா அண்ட் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மைனாரிட்டி சீட்ஸ் அண்ட் என்ஆர்ஐ சீட்ஸ் எல்லாம் அன்ஃபில்டா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேர்ட் ரவுண்ட்ல கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ரவுண்ட்லயும் ப்ரியாரிட்டி வில் பி கிவன் ஃபார் தீஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் இல்ல, சாய்ஸ் ஃபில்லிங் அவங்க பண்ணாம விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி அன்ஃபில்டு சீட் இருந்துச்சுன்னா அது ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கன்வெர்ட் ஆயிரும். எல்லா மாணவர்களும் அதுல மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ண எல்லா மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நோ ஃப்ரீ எக்ஸிட். நீங்க இந்த எல்லா ரவுண்ட்லயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் பண்ணணும்னா இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் 27ஆம் தேதி க்ளோஸ் ஆச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல ரிஜிஸ்டர் பண்ணி ரேங்க் லிஸ்ட்ல பேர் வந்திருக்கணும். அப்போ மட்டும் தான் நம்ம கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இஃப் ஆர் நேம் இஸ் நாட் இன்க்ளூட் இந்த ரேங்க் லிஸ்ட் உங்க பேர் வரலைன்னா நம்மளால கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஆல் இண்டியால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல தேர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட். இங்க ஃப்ரீ எக்ஸிட்ங்கிற பேச்சு கிடையாது. இப்போ சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வேண்டாம்னு நீங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒருவேளை இல்ல சார் எனக்கு அந்த காலேஜ் சுத்தமா பிடிக்கல, நான் சேர மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்த காலில் நின்னீங்க அப்படின்னா அதற்கு சில கான்சிக்வன்சஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சீட்டு கிடைச்சிருச்சு ஜாயின் பண்ணல அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ். அடுத்த ரவுண்டுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதாவது ஃபோர்த் ரவுண்டுக்கு நீங்க போக முடியாது. இன்னொரு விஷயமும் இருக்கு, இஃப் நாட் ஜாயின் your security deposit will be forfeited. நீங்க கட்டினீங்க இல்லையா செக்யூரிட்டி டெபாசிட், மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் கோட்டானா 30,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கும் நம்ம போக முடியாது, அவ்வளவுதான், கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒருவேளை நீங்க ரிப்பீட் பண்றதாக இருந்தா 2027 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அல்லது வேற கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ண போறீங்கன்னா அந்த கோர்ஸ் அட்மிஷன் அப்படிங்கறத நீங்க செஞ்சுக்கலாம். பட் இதே இதுல சேரணும், எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், பிடிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்ல நம்ம சேரணும். ஆனா எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு சார் அப்படின்னா பிடிக்காத காலேஜை சாய்ஸ் லிஸ்ட்ல போடாதீங்க. ப்ரியாரிட்டி ஆர்டரை கரெக்டாக செட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. சரிங்களா, அடுத்ததா இந்த தேர்ட் ரவுண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம வீடிங் அவுட் ரூல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா ஃபோர்த் ரவுண்டு போயிடலாம். ஃபோர்த் ரவுண்டுக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்லி தோஸ் ஹூ ஆர் நாட் ஹோல்டிங் அ சீட். என்கிட்ட இது வரைக்கும் சீட்டே இல்லை சார், எம்பிபிஎஸ் சீட் இல்லை, பிடிஎஸ் சீட் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் எனி சீட், எனக்கு எந்த சீட்டும் அலாட்டும் ஆகல. சீட் அலாட் ஆயிருச்சுன்னா சேர முடியாது. இப்போ என்கிட்ட இது வரைக்கும் எனக்கு எந்த சீட்டும் அலாட் ஆகல, ஐ எம் ஸ்டில் லுக்கிங் ஃபார் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் அட்மிஷன், இந்த இயர்ல சேர்ந்துடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட். ஹூ கேனாட் அட்டெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, those who have not joined in round 3, ரவுண்ட் 3ல சீட்டு கிடைச்சது ஆனா சேராம போயிருப்பாங்க இல்லையா, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது.
அடுத்ததா those who have joined in round 3, round 3ல சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணவங்களும் இந்த ரவுண்ட் 4க்கு ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போக முடியாது. இந்த 4th ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்டுன்னு சொல்லுவோம், 3rd ரவுண்ட் மாப் அப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். அண்ட் இந்த சீட் இருக்குல்ல, ரவுண்ட் 3ல சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணவங்க அல்லது ஜாயின் பண்ணாதவங்க, அவங்க ஆல் இண்டியால சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணாம போயிருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல சீட் கிடைச்சு நீங்க அங்க ஜாயின் பண்ணாம விட்டுருந்தீங்கனாலும் சரி, இந்த ரூல் அப்ளிகபிள். யூ கேனாட் அட்டெண்ட் இந்த 4th ரவுண்ட். ஓகேங்களா, இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வேகன்சி லிஸ்ட் வில் பி ரிலீஸ். இந்த 4th ரவுண்டுக்கு 2nd ரவுண்ட் 3rd ரவுண்ட் எல்லாத்துக்குமே வேகன்சி லிஸ்ட் கொடுப்பாங்க. 4th ரவுண்டுக்கும் வேகன்சி லிஸ்ட் வரும். வேகன்சியா இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். 3rd ரவுண்ட் வரைக்கும் நீங்க எல்லா காலேஜஸையும் போடலாம் சாய்ஸ் லிஸ்ட்ல. ஆனா 4th ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காலேஜஸ்ல வேகன்சி இருக்கோ அந்த காலேஜஸ் மட்டும்தான் நீங்க உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 4th ரவுண்ட்ல தமிழ்நாடுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பே அன் அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட். அடிஷனலா ஒரு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறது கட்டணும். ஆல்ரெடி நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, கவர்மெண்ட் கோட்டாக்கு 30,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. 4th ரவுண்ட் நீங்க எந்த கோட்டாக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா போனாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா போனாலும் சரி, 5 லட்சம் ரூபாய் டெபாசிட்ங்கிறது கட்டணும். இது கட்டினதுக்கு அப்புறம் தான் 4th ரவுண்டுக்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். அண்ட் தேர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட் ஈவன் இந்த 4th ரவுண்ட். 4th ரவுண்ட்லயும் நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் 4th ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இல்லைங்கிறதுனால இதுல ஏதாவது கான்சிக்வன்சஸ் இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் பெரிய பிரச்சனையே ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், இஃப் நாட் ஜாயின்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் 2027 தமிழ்நாடு கவுன்சிலிங். அடுத்த வருஷம் 2027 மருத்துவ கலந்தாய்வு, தமிழக மருத்துவ கலந்தாய்வுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. 4th ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு சேராம போனீங்கன்னா. இதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் 4th ரவுண்ட்ல எனக்கு சீட்டு கிடைச்சது, இது வேண்டாம், நான் இதை விட நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் கவுன்சிலிங்ல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா 4th ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் கவுன்சிலிங்லயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதெல்லாம் சிக்கல் இருக்கு. அப்போ 4th ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நல்லா யோசிச்சு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சா சேருவீங்கன்னா மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. இல்லைன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த காலேஜை ஆட் பண்ணாதீங்க. இது முக்கியமான விஷயம். அடுத்தது, இஃப் நாட் ஜாயின்ட் போத் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபோர்ஃபீட்டட். இது வந்து ஃபினான்ஷியல் லாஸ், இது வந்து அகாடமிக் லாஸ். ஒரு வருஷம் நமக்கு வேஸ்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட், ஃபினான்ஷியலா பணம் நமக்கு போகும். அதாவது நீங்க 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டிருப்பீங்க 4th ரவுண்டுக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அமௌண்ட் கட்டிருப்பீங்க, அந்த அமௌண்ட் ரெண்டுமே உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க, ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. அது பெனால்ட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதான் 4 ரவுண்ட்ஸ்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சிலிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகும். பாண்டிச்சேரிக்கு வேற, கேரளாக்கு வேற, கர்நாடகாவுக்கு வேற, தமிழ்நாடுக்கு வேற, ஆல் இண்டியா கோட்டாக்கு வேற. இப்ப நம்ம தமிழ்நாடுனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்க வேற ஏதாவது ஸ்டேட்னுடைய அல்லது ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் கேட்கிற பட்சத்துல நான் கண்டிப்பா அதை நான் வீடியோல பதிவு செய்யறேன். திரும்ப ஒரு முறை இந்த காமன் ரூல்ஸ் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியம் இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான். டோன்ட் டூ யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் இன் மொபைல் ஃபோன். டோன்ட் டூ சாய்ஸ் ஃபில்லிங் இன் மொபைல் ஃபோன். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வருஷம் குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 15 பேராவது, சார் மொபைல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணேன் சார், அலாட்மெண்ட் மாறி வந்துருச்சு சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல எல்லாம் கூட போன்ல பண்ணும்போது எப்படி இருக்கும்னு சொல்றேன் பாருங்களேன். சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோல ஒரு பர்டிகுலர் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விருதுநகர், சேலம், திருப்பூர், ஈரோடு, அது மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் முன்னாடி இருக்கும். இந்த போன் டிஸ்பிளேல நீங்க பார்க்கும்போது, நீங்க போர்ட்ரேட்ல வச்சு பார்ப்பீங்க இல்லையா, போர்ட்ரேட்ல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த என்டையர் காலேஜ் நேம் அந்த இடத்துல விசிபிளா இருக்காது. ஏன்னா இட் ஹேஸ் டு ஷ்ரிங்க் இல்ல, அதை வந்து ரொம்ப அந்த டிஸ்பிளேக்குள்ள காட்டணும் போது ஃபர்ஸ்ட் 2-3 லெட்டர் தான் தெரியும். ஸோ இந்த ஆர்டர்ல சில நேரங்கள்ல ஆர்டரை மாத்தி போட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு பதிலாக ஜிஓவிடி மட்டும் தெரிஞ்சு டென்டல் காலேஜ் உள்ள வந்துருந்துச்சுன்னா நமக்கு அது பிரச்சனை. ஸோ இதே இடத்துல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் போடும்போது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நம்ம ஆட் பண்ணி வச்சு முன்னாடி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆட் பண்றது கூட ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் வச்சு செகண்டா கவர்மெண்ட் கோட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துரும். 15 லட்சம் ரூபா ஃபீஸ் கேட்பாங்க. ஆனா அதே காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்க ரேங்கை விட கம்மியான ரேங்க் வச்சிருக்க மாணவர்கள் கூட கிடைச்சிருக்கும். உங்க மார்க்கை விட கம்மியான மார்க் வச்சிருக்கிற மாணவர்கள் கூட கிடைக்கலாம். அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அந்த ஆர்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிட்டி கொடுத்துருக்கோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோம் சொல்லி நான் நம்புறேன். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சு, இதுல ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இந்த வீடியோவை ஒரு தடவை இல்லை 2-3 தடவை பாருங்க. அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. இல்ல சார் அதெல்லாம் பார்த்துட்டேன், பட் ஸ்டில் ஐ நீட் சம் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு தேவை, ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா மிஸ்பாவோட நீட் கம்பெனியில ஜாயின் பண்ணிக்கலாம். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ அவுட் த்ரூ அவுட் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து 4th ரவுண்ட் வரைக்கும். ஒருவேளை 4th ரவுண்டுக்கு அப்புறம் அடிஷனலா ஏதாவது ரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்ட் வரைக்குமே
we will be able to help you out in this process. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.